பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். மகனே மகளே, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கான நீதியும் உனக்கான நியாயத்தையும் நான் செய்யறேன். ஏதாவது மனுஷங்க உன்னை கஷ்டப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, உங்ககிட்ட ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்றதுக்காக நீ கவலைப்படாதன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நமக்காக என்ன பண்றாருமா, பரிந்து பேசுறாருமா, ஏசப்பா நமக்காக போராடுறேன்னு சொல்றாரு. அதாவது யுத்தம் அவருடையது, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப பழி வாங்குவது யாருடையது? தேவனுக்குரியது. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் ஃபைட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க என்ன பண்ணீங்க, அவன் எப்படி என்னை பத்தி பேசலாம், அப்படியே அவனை பத்தி ஒரு மணி சொல்லலாம், அவனை அடிச்சு என்ன பண்றான் பாரு, அவன் வெளியே வரட்டும், அச்சு கீச்சு மூஞ்ச வச்சிருன்னு சொல்லி சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஏன் நானே கூட அப்படிதாங்க, என்னை எவனாவது ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணிட்டானா அவனை அடிக்கணுன்ற அந்த எண்ணம் தான் எனக்குள்ள வரும். அதுமாரி என்ன பண்ணா, காட்டு மிராண்டித்தனமான அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. மகனே மகளே, ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில உனக்குள்ள கோபம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, பழி வாங்கணும்னு எண்ணம் வரக்கூடாது சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதனால ஏசப்பா ஒடுக்கப்படுற பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்யறான். நம்ம பிரச்சனையை ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு விட்டணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நிச்சயமா அவர் பார்த்துப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனங்களை நான் ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.